வணக்கம் ஜாடி வியூவர்ஸ். இன்னைக்கு கைமணம் எபிசோட்ல ரெண்டு சூப்பரான எக்ஸைட்டிங் ரெசிபி, இது வரைக்கும் பார்க்காத கேட்காத ரெசிபி உங்களுக்காக ஸ்பெஷலி இன் கைமணம். ப்ளஸ் பார்க்காத கேட்காத ரெசிபி இன்னும் ஹெல்தியா நியூட்ரிட்டிவ் வேல்யூவோட ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த திங்கிங்கான ஒரு ஆன்சர் தான் இந்த எபிசோடாக இருக்கும். என்ன எபிசோட், என்ன ரெசிபி, இது எல்லாமே நான் செட்டப்பை போட்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க போகலாம். ஸோ ஃபைனலாக நாம் ஒரு அழகான செட்டப்போட வாரமாக பண்ணுற மாதிரி ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய நேரம் எல்லாமே வந்துருச்சு. அண்ட் உங்கள் கண்ணு முன்னாடியும் வச்சாச்சு. பார்த்தீங்களா, நாவப்பழம் சீசன் ஆரம்பிச்சிச்சு. அந்த நாவப்பழத்தை நம்ம என்ன இது வரைக்கும் பண்ணியிருப்போம்னா மேக்ஸிமம் வாங்கி கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்ருப்போம். ஆனால் நாவப்பழத்தை வச்சு ஒரு நான்வெஜ் காம்பினேஷனில் சாப்பிட்ருக்கீங்களா? அதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸலண்ட்டான குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம ரேஞ்ச் ஆன் பண்ணிக்கலாம். நாவப்பழத்தை நாவப்பழமாகவே சாப்பிடணுன்றது ரொம்ப நல்லது தான். இன்கேஸ் அப்படி சாப்பிட முடியலன்னு பார்த்து எப்படி சாப்பிட்லான்ற விஷயங்கள் தான் இப்போ. ஸோ நம்ம இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சிக்கனுக்கான ப்ராசஸ் பண்ண பார்த்து நாவப்பழத்தை இப்போ ஆட் பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று என்ன பண்ண போகிறேன்னா, இது குக் பண்ணிட்டே இருக்க பார்த்து சைட் பை சைடு இது நாவப்பழத்தோட சதை இருக்கு இல்லையா, அதை நம்ம அதோடைய ஒரு ட்ரை ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறோம் நாட்டுக்கோழியை வச்சு. அதுக்கு எடுத்துகிட்டு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு விதையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சதப்பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம அதை குழம்புல சேர்த்துக்க போகிறோம். அதை நான் சைட் பை சைட் ட்ரிம் பண்ண போகிறேன். அதே மாதிரி குழம்புக்கு தேவையான ப்ராசஸ், அதாவது எப்படி செய்ய போகிறோன்ற விஷயத்தை ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பீஸ் பட்டை, 2 பீஸ் ஏலக்காய், 2 பீஸ் லவங்கம் அண்ட் 2 பிரியாணி இலை, இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஸோ இங்கே இது குக்கிங் ஆரம்பிக்க போகிறோம். அது சைடு பை சைடு நடக்க போகுது. அதுக்குள்ளே நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி நாவப்பழத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நாவப்பழத்தை கட் பண்ண பார்த்து நல்லதாக 4 விஷயங்கள் நாவப்பழத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாவப்பழத்தோட ஃபஸ்ட்டு மிகப்பெரிய பெனிஃபிட் என்னென்னா, எனிதிங் ரிகார்ட்ஸ் டு பிளட், நீங்கள் யோசிக்க வேண்டிய முதல் பழம் நாவப்பழமாக தான் இருக்கும். ஸோ இது பிளட்டை செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதை தாண்டி பிளட்டோட ஃப்ளோவை ஈவன் பண்ணுறதுனால இது உடம்புல சரியாக நடந்துட்டாலே உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, பிளட் சம்மந்தப்பட்ட எனிதிங் அண்ட் எவ்ரி திங் வுட் பி டேக்கன் கேர். அதில் எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். இப்போ நிறைய பேர் நம்மளுக்கு ஒரு பயம்லாம் இருக்குது. ஏதோ ஒரு ஊசி போட்டோம், அதில் பிளட் கிளாட் ஆகுது அண்ட் நிறைய ஹார்ட் டிசீஸ்லாம் வருதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள். அது ரூமராக இருக்கலாம், இல்லை உண்மையாக இருக்கலாம். ஐ லீஸ் பாதர். ஏன்னா நம்மளுடைய உண்மைத்தன்மை தெரியாமல் எதையும் சொல்லக்கூடாது. நான் ஜென்ரலாக சொல்லணும்னு என்ன நினைக்கிறேன்னா, ஒரு நியூட்ரிட்டிவ் வேல்யூ இல்லைனா நம்ம மெடிசினல் வேல்யூ உள்ள விஷயத்தை நீங்கள் டெய்லி குக்கிங்கில் ஆட் பண்ணிக்கணுன்றதுக்கான ஒரு அட்டெம்ப்ட் தான் இந்த ரெசிபி. இப்போ இங்கே எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் பச்சை மிளகாயை ஆட் பண்ணுறோம். ஸோ பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு இதில் ஆனியனை ஆட் பண்ண போகிறோம். ஆனியனை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான கருவேப்பிலை. இப்போ இதுக்கு தேவையான சீரகத்தை இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ வெங்காயத்தை டக்குன்னு ஸ்லைஸ் பண்ணி நம்மளுடைய கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு வெங்காயம் கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு வெங்காயம் தான் அதில் ஆட் பண்ண போகிறோம். எப்போதுமே நாம் வெங்காயத்தை சேர்த்த உடனே அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூளை ஆட் பண்ணிடணும். இது நல்லா வதக்கிப்போம். வதங்க பார்த்து சைட் பை சைட் மீதி இருக்கக்கூடிய நாவப்பழத்தையும் நம்ம அதேமாதிரி ட்ரிம் பண்ணி சதையை தனியாக, நடுவில் இருக்கக்கூடிய விதையை தனியாக எடுத்து வைக்க போகிறோம்.
அண்ட் இப்போ நம்ம இந்த பல்ப் ஆல்மோஸ்ட் வந்து ரோஸ்ட்டுக்கு தேவையானதை எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதை இதை சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்தாச்சு. ஸோ என்ன விஷயம் நான் இதில் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ரெசிப்பியும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஃபார் ஷியோர் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. அதை நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸோடைய டிஃப்ரெண்ட் வேரியேஷனான ரெசிபீஸும் உள்ளே வந்தே ஆகணும். அதேமாதிரி ஹோம் மேக்கர்ஸ் நம்ம அம்மாக்கெல்லாம் இதை பார்க்குற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் இதில் என்னென்னா, நல்ல விஷயத்த நீங்கள் இப்படியும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கலாம். ஸோ வெத்தலை நம்ம சிக்கன் பண்ணோம்ல அந்த மாதிரி. ஸோ எந்தெந்த விஷயம் யார் யார் சாப்பிட்லன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தோட சேர்த்து கொடுக்க பார்த்து வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. நாவப்பழத்தை சாப்பிடாத ஒருத்தவங்க சிக்கன் பிரியராக இருந்தாங்கன்னா இந்த ரெசிபி அவங்களுக்கு டெடிகேட் ஆகும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்த உடனே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, இப்போ தக்காளி நல்லா வதங்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தக்காளி நல்லா தகன்னு வெந்துட்டு அப்படி இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருந்த நாவப்பழத்தை உள்ளே இறக்கி விட போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சில்லி பவுடர் அண்ட் சிக்கன் குழம்பு தூள். இப்போ இது கூட நம்ம நாட்டுக்கோழியை ஆட் பண்ணிக்க போகிறோம். இது இந்த மசாலாவோட நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் தண்ணி ஊற்றணும். ஸோ இப்போ நாட்டுக்கோழி நம்ம போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மசாலாவோட நல்லா பரட்டிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா அந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர்லாம் போயிட்டு அந்த சிக்கன் உள்ள வரைக்கும் அந்த மசாலா இறங்கியிருக்கும். இப்போ நம்ம நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றி இந்த கோழியை குக் பண்ணுவோம். ஸோ இங்கே கோழி குக் ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ளே சைட் பை சைடு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக தேங்காய், சோம்பு, கசகசா இதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு வாட்டர் லெவலில் நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் நம்ம முன்னாடி ஒரு வாட்டி உப்பு சேர்த்தோம், அது வந்து நம்ம தக்காளி போட பார்த்து இப்போ இன்னொரு வாட்டி உப்பு சேர்த்துக்கணும் சிக்கன் போட்டதுக்கப்புறம். இது இங்கே குக் ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான அரவையை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கப்பில் நான் வந்து கசகசா, சோம்பு இது ரெண்டுத்தையும் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி, ஸோ இப்போ நம்ம லெவல் பண்ணியாச்சு. குழம்பும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி நம்ம நாட்டுக்கோழி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய நாட்டுக்கோழி நறுக்குன்னு வந்துடுச்சு. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்டிங் வேறு பண்ணோம். அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்மளுடைய கிரேவி அல்டிமேட்டாக ரெடி. இன்னும் ஃபைனல் டச் மட்டும் கொஞ்சம் நேரம் குக் ஆனால் போதும். ஸோ இந்த ஸ்லோ ஃப்ளேமில் இது குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சைட் பை சைட் நாவப்பழம் நாட்டுக்கோழி ரோஸ்ட்டுக்கு தேவையான மிசம்பிளாஸை ரெடி பண்ணிக்க போகிறோம். குழம்பு ஃபினிஷிங் ஸ்டேஜில் வர்றதுனால அதுக்கு தேவையான மல்லியையும் நம்ம சாப் பண்ணி வச்சுக்கலாம். மல்லியை சாப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிறது தேங்காவை பத்தியாக கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நாவப்பழத்தை லென்த் வைஸில் கட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து நெக்ஸ்ட் டிஷ்ஷுக்கு. ஸோ நம்ம தேங்காயை இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாவப்பழம் ஆல்ரெடி சீடு இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அதே மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இது லைக் ஆல்ரெடி கட் பண்ண மாதிரி தான் இருக்குது, நம்ம இதை அப்படியே டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் ரெடி நெக்ஸ்ட் டிஷ்ஷுக்கு. இப்போ சிம்மர் பண்ணியும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஸ்டேஜ் மலைச்சாரல் மாதிரி அப்படியே
போட்டு ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டிஷ்ஷை ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ நம்ம நாவப்பழ நாட்டுக்கோழி ரோஸ்ட்டுக்கு கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு டெக்ஸ்சர்ஸ் கொடுக்கறதுக்காக, ஏன்னா நாவப்பழம் நீங்கள் போட்டு குக் பண்ண உடனே அது மெல்ட் ஆகி அது உங்களுக்கு சிக்கனோட ஒரு அம்சமாகிடும். அதனால் ஒரு க்ரன்ச்சி பைட் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காயை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ரெண்டுத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள். இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு இதோட பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்க பார்த்தே நாவப்பழத்தை சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. ஸோ தக்காளி சேர்த்த உடனே நம்ம இதுக்கு தேவையான நாவப்பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நாவப்பழத்தில் இல்லாத நல்லதே இல்லை. நாவப்பழம்னாலே நல்லது தான். ஸோ நண்பனாலே நல்லவன் தான்ன்ற மாதிரி லைக் நாவப்பழத்தில் அவ்வளோ நிறைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்குது. அதில் ஃப்ரூட்டாக ஜூஸாக சாப்பிட்றத தாண்டி வேறு எந்த மாதிரி விஷயத்தில் சாப்பிட்லான்றதை யோசிக்க பார்த்து வெஜிடேரியனில் பண்ணலாம், இல்லைனா வந்து ஒரு சாலட் மாதிரி பண்ணலான்னு நிறைய தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு டிராஸ்டிக்கான காம்பினேஷனாக இருக்கட்டும்னு சொல்லி தான் நான்வெஜ்ஜோட பண்ணலாம், அதுவும் நாட்டுக்கோழியோட பண்ணலான்றதை முடிவு பண்ணோம். ஏன்னா நாட்டுக்கோழியுமே இப்போ அழிஞ்சிட்டே வருது. உண்மையான நாட்டுக்கோழிக்குள்ள நியூட்ரிட்டிவ் வேல்யூ ப்ரோட்டீன் ரொம்பவே அதிகம். நாவப்பழத்தில் இல்லாத ப்ரோட்டீனை இந்த கோழி ஆட் ஆன் பண்ணுது. நாவப்பழத்தில் இருக்கக்கூடிய நியூட்ரிட்டிவ் வேல்யூ இதில் ஆட் ஆன் ஆகுது. எஸ் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு பச்சை நாவப்பழத்தில் சாப்பிடக்கூடிய ஃபுல் வேல்யூ கிடைக்கலனாலும் நாவப்பழம் சாப்பிடாமலே இருக்கிற ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய பெட்டர். அண்ட் குக்கிங்லனா ஒரு ஒரு 50-50 கிடச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் நம்ம அந்த 50யை உங்களுக்கு இன்னும் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி சிக்கனோட சேர்க்க பார்த்து இட் வில் பி மேஜிக். இது வந்து ஒரு லைக் ஹெல்த் குக்கிங்னு சொல்லலாம் அண்ட் பெனிஃபிஷியல் குக்கிங்னு சொல்லலாம். இப்போ இந்த நாவப்பழம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நாவப்பழத்தில் இன்னொரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்குது அது எனக்கு வேண்டான்னு எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. அது டிஷ்ஷோட மர்ஜ் ஆகிடும். எப்படி தக்காளி வெங்காயம் மர்ஜ் ஆகுதோ அந்த மாதிரி மர்ஜ் ஆகிடும். போட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அது இருக்கிற இடம் தெரியாத அளவுக்கு நம்ம அந்த டிஷ்ஷோட ஒரு பகுதியாக மாறிடும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு தேவையான மசாலா கொஞ்சமாக சில்லி பவுடர். இது லைட்டாக நம்ம வதக்கிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம ஆல்ரெடி சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். லெக் பீஸ் அண்ட் லெக் பார்ட் போன்லெஸ் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். அதை ஒன்றா சேர்த்து குக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நம்ம இதில் தண்ணியை சேர்ப்போம், அவ்வளோதான். பாருங்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாவப்பழம் நல்லா குக் ஆகி நல்லா மர்ஜ் ஆகிட்டே வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஸ்டார் இன்க்ரீடியண்ட் நாவப்பழத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி. ஸோ இதில் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து 2 டிஷ்ஷும் ஒரே இதில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுனால லெக்கை வந்து இதில் போட பார்த்து இந்த ரோஸ்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால அப்படி போட்டிருக்கேன்.
நாவப்பழத்தை பார்த்து எனக்கு மூவிலேருந்து ஒரு டைலாக் தானங்க ஞாபகம் வருது. நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துருவோன்ற மாதிரி. டிஷ்ஷில் அது இருக்கிற இடம் தெரியவே தெரியாது உங்களுக்கு. அதனால நாவப்பழம் வந்து நீங்கள் ரிஸ்க்கான இருக்குமா, என்னடா நாவப்பழமாக சாப்பிட்டா இந்த மாதிரி டேஸ்ட்லாம் இருக்குது, இவர் இதில் போட்டு செய்கிறாரு, இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும், இப்படி தான் செய்யணுமா, அதுக்கு நம்ம பச்சையாக சாப்பிட்டு போகலாமா, நிறைய கேள்விங்க இதில் போயிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. அந்த புதுசாக ஒன்று செய்யணுன்றதுல ஒரு நியூட்ரிட்டிவ் வேல்யூ, ஒரு டாஸ்க்கு ப்ளஸ் அதில் ஒரு நல்ல விஷயம் வரணும். அதுக்கான ஒரு அட்டெம்ப்ட் தான் இதை நான் பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம இந்த டிஷ்ஷில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மசாலாவோட சேர்த்து குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த சிக்கன் குக் பண்ணுறதுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை குக் பண்ணணும். ஸோ இதை நல்லா மூடி போட்டலாம். அப்போ தான் அந்த நல்ல வேக்யூம் ஆகி சூப்பராக குக் ஆகும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் லெட்ஸ் வெயிட். ஸோ இப்போ நம்ம ஸ்லோவாக ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் குக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நல்லா ஆல்மோஸ்ட் நம்ம சிக்கன் குக் ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ நல்லா வந்து ஒரு தொக்கு ரோஸ்ட்டுக்கான ஒரு செமி ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை டாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஃபைனல் டச் கிடச்சிரும். இந்த டாஸ் பண்ண பார்த்து கொஞ்சமாக நம்ம அதில் பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். நிறைய வேண்டாம், ஏன்னா வந்து அதில் ஆல்ரெடி நம்ம ஸ்பைஸை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபைனல் டச்சுக்காக கொஞ்சமும் ப்ளஸ் கொஞ்சமாக அந்த மசாலா பவுடர். இப்போ நம்ம இதை நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி பேனில் டாஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா உங்களுக்கு அந்த நாவப்பழமும் நாட்டுக்கோழியும் மர்ஜ் ஆகிற சிச்சுவேஷன் இதுதான். இங்கே பாருங்கள், அந்த மசாலா அப்படியே சிக்கன் நல்லா கோட் ஆகிட்டே இருக்கணும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய 2 டிஷ்ஷும். இன்றைக்கி நல்லதாக 2 டிஷ் நாவப்பழம் நாட்டுக்கோழியை வச்சு. ஃபஸ்ட்டு நாவப்பழம் நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருந்தோம். இப்போ நாவப்பழம் நாட்டுக்கோழி ரோஸ்ட். இதில் பெரிய பியூட்டி என்னென்னா, நீங்கள் நாவப்பழம் போட்டிருக்க டேஸ்ட்டு நீங்கள் சாப்பிட பார்த்து உங்களுக்கு தெரியும், ஆனால் டாமினேட்டிங்காக இருக்காது. ரெண்டாவது, நாட்டுக்கோழிக்கான உங்களுக்கு ப்ரோட்டீன் நியூட்ரிட்டிவ் வேல்யூவோட இந்த மெடிசினல் வேலை செய்கிற பார்த்து இது ஒரு ஹோல்சமான டிஷ். டெஃபினட்டாக உணவே மருந்து ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டிய டிஷ் இதுவாக தான் இருக்கும். இதேமாதிரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஷெஃப் சரவணன். டாடா.